அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார் 3. 4இல் புதன், ராகு, 5இல் சனி, அஷ்டமத்தில் குரு வக்கிரம், 10இல் கேது. ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் தங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பணி நிமித்தமான செயல்பாடுகளில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வாகன பயன்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி சுமூகமான உறவு கிடைக்கும். பங்காளிகளுக்குள் நல்ல அனுசரணை உண்டாகும். மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் மறைந்து நிம்மதியான தூக்கம் சிலருக்கு சாதகமாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் தங்களுக்கு அபிவிருத்தி அடையும். ஆதாயம் உண்டாகும். சேமிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. நினைத்த சில காரியத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். குழந்தைகளால் சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும். ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசு உதவிகள் கிடைக்கும். சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி உங்கள் எண்ணங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்பர். தொழில் அற்புதமாக நடைபெறும். தடைகள் அனைத்தும் விலகும். குரு தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் தேவைக்கு ஏற்றபடி பல வரவுகள் வரும். பண நெருக்கடி குறையும். ஆனால் சுகஸ்தானம் பாதிப்படைவதால் உடல் அசௌகரியம் உண்டாகும். காது வலி, பல்வலி போன்றவை வரலாம். உறவினர்களிடம் தேவையில்லாத பகை வேண்டாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சகோதர ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி அன்பாக இருப்பர். பிள்ளைகளால் மட்டும் சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும். அலைச்சலும் இருக்கும். அலைச்சலுக்கு தகுந்த வருமானமும் தங்களுக்கு உண்டாகும். ஆக குரு அஷ்டமத்தில் வக்கரம் பெற்றிருப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் தருதல் கூடாது. பிறருக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை தருதல் கூடாது. கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.